மதவெறி உள்ளிட்ட மிக முக்கியமான பிரச்சனைகள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் இந்த கொடுமைகளுக்கு எதிராக தமிழக மக்களுடைய ஒருமித்த உணர்வை உருவாக்குகிற வகையிலேயும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே 1 கோடி கையெழுத்துக்கள் பெறுவது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பணியை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் துவக்கி இருக்கிறது. அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆதரவையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது வயது வித்தியாசம் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவதும் விரைவாக வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டு சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதிலேயும் தயவு தாட்சியம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான போதைப் பொருட்கள் தமிழகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த வந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட காவல்துறை கண்டுபிடிக்கிற போது தான் நமக்கு தெரிகிறது. பள்ளி மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரிடமும் இந்த போதை கலாச்சாரம் என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் விற்பனை இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருள் விநியோகம் கடத்தல் உள்ளிட்டவைகளை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதற்குரிய சிறப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி சாதிய அணிதிரட்டல் என்பது தமிழகத்திலே சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதிய ரீதியான அணிதிரட்டல், சாதி சங்கங்கள் தொடர்ந்து வலுப்படுவது என்பதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பின்னடைவையும் ஏற்படுத்தக்கூடியது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே சாதி மதவெறி எந்த ரூபத்தில் வந்தாலும் அவை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து இந்திய பெருமன்ற இளைஞர்கள் இந்த நல்ல முயற்சியிலே சமுதாய பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள்.